கெட்ட வார்த்தை பேசுவோம். பெருமாள் முருகன் சார் எழுதின இந்த புத்தகத்துல கெட்ட வார்த்தைகளை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது தான் சார் தலைப்புக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனா குடுத்திருக்காரு. புத்தகம் நெடுகிலுமே அந்த காலத்து சங்க இலக்கியங்களான புறநானூறு, குறுந்தொகை, பத்துப்பாட்டு, தொல்காப்பியம் அப்படின்னு ஏகப்பட்ட இலக்கியங்கள்ல நெடுகிலுமே நெறைய வார்த்தைகள் உபயோகிக்கப்பட்டிருக்குங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே காலப்போக்குல எப்படி காணா போச்சு அப்படின்னும், இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ற ஒரு ஸ்லாங் கெட்ட வார்த்தைகளான போட்டான், ஒத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி காலத்துல எப்படி இருந்திருக்கு, அது எப்படி மாறி மாறி வந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பத்தி சார் எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காப்ல. சார் இந்த புத்தகத்த பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நெறைய பேர் "என்னங்க நீங்க போய் இப்படி கெட்ட வார்த்தையெல்லாம் பத்தி பேசுறீங்க, அதெல்லாம் தப்பா இருக்கே" அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய பேர் சார்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இந்த புத்தகத்த படிச்ச பின்னாடி "ஐயோ! ஆமா சார். இதெல்லாம் நமக்கே தெரியாது. இதெல்லாம் கரெக்ட் ச்சே எவ்ளோ நல்ல விஷயம்ல" அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இனிஷியலி ஒரு தொடரா தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. அப்பயே படிச்சு பார்த்துட்டு என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்க, புக்க வாங்கி படிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. ஏன்னா அதுல அவ்ளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதே மாதிரியே தமிழ்ல இருக்கிற 10 கெட்ட வார்த்தைகள் அதனுடைய ஒரிஜினல் அர்த்தங்கள். அதாவது இந்த இந்த மொள்ள மாரி, கேப் மாரி, நாதாரி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஒரிஜினலா எப்படி இருந்தது? அதோடைய மீனிங் என்ன? எப்படி அது மாறுச்சு? அப்படிங்கிறத பத்தி 10 தமிழ் பேட் வேர்ட்ஸ் அண்ட் ரியல் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் நம்ம சேனல்ல பேசியிருக்கேன். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. தேவைப்பட்டா இந்த வீடியோவோட சேர்த்து நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. நல்லா கனெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த நூல் கனடா இலக்கிய தோட்டத்துடைய சிறந்த நூலுக்கான பரிசெல்லாம் வாங்கியிருக்கு. இப்ப முதல்ல வார்த்தைகள் அப்படின்னு வரப்ப, நம்ம முதல்ல சோறு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சார் ஆரம்பிக்கிறாரு. இப்ப சோறு அப்படிங்கிறது இந்த காலத்த பொறுத்தவரைக்கும் அது ஒரு மாரி சீப்பான டெர்மா மாறிருச்சு. சோறு போடு அப்படின்னு சொன்னா, "ஐய்யய்யோ! அது நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்லி சோற சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் ஒரு படி மேல போய் ஒயிட் ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி காலத்துல இருந்து இந்த சோறு அப்படிங்கிறது ஒரு ஒரு சோறு அப்படின்றது ஓகே. சோறு போடு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கு. ஆனா சாதம் அப்படிங்கிறப்ப, சாதம். ஏன்னா சாதம் அப்படிங்கிறது பிரசாதம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. சோ சாதம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு உயர்ந்த வார்த்தையா தன்னை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சோறு சாதம்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். கல்யாண சமையல் சாதம்ன்னு தான் சொல்லுவோம். கல்யாண சமையல் சோறுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா நம்ம வீடுகள்லாம் நம்ம எப்படி திட்டுவாங்க? தண்ட சோறுன்னு திட்டுவாங்க. தண்ட சாதம்ன்னு திட்ட மாட்டாங்க. அந்த வார்த்தைகளுக்கு அப்படி ஒரு பண்பு இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்காவே அந்த வார்த்தைகள இது நல்ல வார்த்தை, இது கெட்ட வார்த்தைன்னு அசோசியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் வார்த்தை பெண் உறுப்புக்கான வார்த்தை. பெண் உறுப்ப நம்ம தமிழ்ல இந்த காலத்துல நெறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு டெர்ம் யோனி அப்படிங்கிறது. அதுதான் பெண் உறுப்போட ப்ராப்பர் வேர்ட். ஆனா இந்த யோனி அப்படிங்கிறதே சமஸ்கிருத சொல் தான். அதுக்கெல்லாம் முன்னாடி பெண் உறுப்ப குறித்த ஒரு சொல் இருந்திருக்கு. அந்த சொல் தாங்க அல்குல் அப்படிங்கிறது. இந்த அல்குல் அப்படிங்கிற வார்த்தை தொல்காப்பியம், குறுந்தொகை, குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு ஏகப்பட்ட இலக்கிய நூல்கள்ல இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. இப்போலாம் நமக்கு அந்த ஒரு விளம்பரத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா? ஜஸ்ட் இந்த ஆட் பாப்அப்ஸ்லாம் வரும்ல. உங்களுக்கு 40 சென்டிமீட்டர்கள் வேண்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க இத கலாய்ச்சு மீம்ஸ் எல்லாம் பயங்கரமா போட்டுருப்போம். டேய் ஏன்டா இப்படி பேசுறீங்கன்ட்டு. இதே மாதிரியே பெண்ணுறுப்ப அதோடைய ஆழம், அதோடைய அகலம், அதோடைய எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஏகப்பட்ட இடங்கள்ல வர்ணனை பண்ணியிருக்காங்களாம். சரி இதெல்லாம் ஏன் நமக்கு தெரியாமயே போச்சு அப்படின்னா, இந்த இலக்கியங்கள்லாம் முதல்ல எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? மெல்ல மெல்ல ஒரு ஒரு மறுபதிப்பு வர வர வர, ஐயோ! இந்த வார்த்தைகள் தவறா இருக்கும். வேண்டாம் நீக்கிருவோம், வேண்டாம் நீக்கிருவோம் அப்படின்னு சொல்லி, இந்த நூல்கள அத எடிட் பண்ணி மறுபதிப்பு செஞ்ச நெறைய பேர் நெறைய வார்த்தைகள தூக்கி விட்டிருந்திருக்காங்க. அதனால தான் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதே நமக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மறைக்கணும்னு நெனைக்கிற விஷயங்கள மட்டும் தான் நம்ம கெட்ட வார்த்தைகளா நம்ம யூஸ் பண்றோம். நம்ம கையையோ, காலையோ வச்சு கெட்ட வார்த்தைய யாரும் திட்ட போறது கிடையாது. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கா சார் சொல்லியிருக்காரு. "உன் மூஞ்ச பாரு" அப்படிங்கிறது. அதுவும் ஒரு கெட்ட கான்டெக்ஸ்ட்ல சொல்ல மாட்டோம். சும்மா திட்டுறப்ப "மூஞ்ச பாரு" அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு உறுப்ப நம்ம மறைக்கணும் அப்படிங்கிறப்ப தான் அது ஒரு கெட்ட வார்த்தையா நம்ம மாத்திருவோம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இந்த பெண் உறுப்பு அப்படிங்கிறது இந்த ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாம் வர்றப்ப, நமக்கு பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது அவங்களுடைய கண்ணு இப்படி பார்த்துச்சு. அவங்களுடைய கைகள் அப்படி இருந்தது. நம்ம அந்த 5 தமிழ் அடல்ட் புக்ஸ்ல நம்ம காமத்துப்பால் பத்தி பேசியிருந்தோம். அதுல கூட வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருப்பாப்ல. நான் என் கண்ணுக்குள்ள மை வைக்கல. ஏன்னா என் தலைவன் என் கண்ணுக்குள்ள வாழறான். நான் மை போட்டேன்னா அவனுக்கு கண்ணு உறுத்தி ஒரு மாதிரி பண்ணிரும் அப்படின்ட்டு. எப்பயுமே அந்த காதல்ன்னு வர்றப்ப 2 பேர் இப்படி பார்த்துக்கிட்டாங்க. இவங்களுடைய மனசு இப்படி பறந்துச்சு. இவங்க இப்படி கை இப்படி தொட்ட உடனே அப்படி பாடி எல்லாம் அப்படியே மெய் சிலிர்த்துச்சு. அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர்த்துட்டு, உள்ளார அவங்க ஃபீல் பண்ற விஷயத்த சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சோ, இந்த உறுப்ப வச்சு தான் அந்த பெண் நிஜமாவே என்ன நினைக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அவன பார்க்கிறப்பலாம் ஏன்னா அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லேமேன் டர்மா. அதாவது ஒரு ஒரு தலைவனும் தலைவியும் பார்த்துக்கிறப்ப வெளிய நடக்கிற விஷயங்கள் மாதிரியே உள்ள நடக்கிற விஷயங்களே நம்ம
வந்து ரொம்ப கேஷுவலா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப தொல்காப்பியம் எடுத்துக்கிறப்ப காதல் உணர்வுகள பத்தி ஒரு ஒரு 10 நிலைகளா சொல்லியிருக்காங்க. 10 ஸ்டேஜஸ் ஆஃப் லவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இந்த 3 ஸ்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த 3 ஸ்டேஜ் அப்படின்றது தான் அந்த ஒரு களவியல், கற்பியல்னு ஒரு விஷயம் இருக்கும். அகத்திணை அப்படிங்கிறதுல களவியல், கற்பியல்னு 2 சொல்லுவாங்க. களவியல் அப்படிங்கிறத வந்து திருமணத்துக்கு முன்னாடி தலைவனும் தலைவியும் வந்து பார்த்து ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழறது. கற்பியல் அப்படிங்கிறது தான் திருமணத்துக்கு பின்னாடி அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறது. எல்லா இலக்கியங்கள்லயுமே வந்து இந்த களவியல ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா, இப்போ இந்த காலம் வரைக்குமே கூட நெறைய இடங்கள்ல வந்து ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, பொண்ணும், பையனும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கமெல்லாம் வந்து இந்த காலத்திலயுமே உண்டு. விதிவிலக்குகள் ஆப்வியஸ்லி இருக்கு. எல்லா சொசைட்டில வைக்கப்படுற ஒரு விஷயத்த வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா சாரும் வந்து இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் சாருடைய ஒரு ஒரு சில விஷயங்கள் நமக்கு டிஃபர் ஆகும் இல்லைங்களா? அது மட்டும் நான் லாஸ்ட் சொல்றேன். மற்றது நெடுகிலுமே வந்து சார் சொன்ன கருத்துக்கள் மட்டும் தான். சோ இந்த 2 பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதே இப்ப வந்து எல்லாம் கல்யாணம் நிச்சயம் வச்சுலாம் பார்த்துக்க வேண்டாம். வெளிய போய்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனா முன்னாடி காலத்துல வந்து பேசி, பழகி ஒருத்தர ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்க வந்து அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு சார். இது எப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு காலத்த தாண்டி மாறி மாறி வந்ததுன்னா, நம்ம தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சார் எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காருன்னா, இப்ப இதுதான் பண்பாடுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அந்த ஒரிஜினல் பண்பாடு நமக்கு வந்து மறைக்கப்பட்டுருச்சு. தலைவனும் தலைவியும் வந்து அந்த பாத்துக்கிற நிமிஷத்துல அவங்களுக்குள்ள மலர்ற அந்த காதல், 2 பேரும் வந்து தனியா இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து எப்படி இந்த காலத்துல வந்து ஒரு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா நம்ம மாத்திட்டோம். ஏன்னா, இப்போலாம் வந்து லைக் யூ ஹேவ் டு சேவ் யுவர் செல்ஃப் ஃபார் மேரேஜ். நீங்க வந்து உங்களுடைய அந்த அந்த தூய்மைய வந்து நீங்க வந்து பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய பண்பாடு அப்படின்னே ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் முன்னாடி காலத்துல இதெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி சார் வந்து நம்மகிட்டயே ஒரு கேள்விய வந்து வைக்கிறாரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த உறுப்புகள வந்து வச்சு சொல்றப்ப, இந்த அல்குல் அப்படிங்கிற உறுப்ப வச்சு, அல்குல் தைவரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது 2 பேருமே வந்து எப்படி இன்டிமேட்டா இருக்காங்க. அந்த இன்டிமசி தான் அவங்களுடைய அந்த காதலையே வந்து பயங்கரமா வளர்க்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சார் வந்து இந்த தொல்காப்பியத்த வச்சு இந்த விஷயங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருப்பாரு. அடுத்த வார்த்தை வந்து புணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தை. புணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐய்யயோ! என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. அது ஒரு உதாரண வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கிராமட்டிகலா பார்க்கிறப்ப 2 வார்த்தைகள் எடுத்துக்கோங்க. ஏதோ 2 வார்த்தைகள்ல வந்து முதல் வார்த்தையுடைய கடைசி எழுத்தும், 2வது வார்த்தையுடைய முதல் எழுத்தும் மட்டும் தான் புணர்ச்சிக்கு உட்படுது. புணர்ச்சி அப்படிங்கிறது மாற்றம் அடையாது. சோ இந்த 2 விஷயங்களும் மட்டும் தான மாற்றம் அடையுது. இலக்கிய, இலக்கண விதிகள்ல இந்த புணர்ச்சிக்கு ஏகப்பட்ட விதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா, அதெல்லாம் நம்ம சொல்றப்ப, நம்ம படிக்கிறப்ப நமக்கு தப்பா யோசிச்சதே இல்லையே அப்படிங்கிற ஒரு இதையும் வச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல இந்த புணர்ச்சியெல்லாம் படிக்கிறப்ப, அப்படியே மண்டையில தட்டி மனப்பாடம் அடிச்சு படிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து அது சொல்றப்ப, சு சு சொல்லாத அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த புணர்ச்சி வந்து தலைவனுக்கும், தலைவிக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புணர்ச்சி அப்படிங்கிறது வந்து அந்த சோறு, சாதம் சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி தான். புணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மாரி டிரோகேட்டரி டெர்ம். ஐயோ! வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லி அத வந்து மெல்ல மெல்ல ஒரு மேம்பட்ட வார்த்தைய உடலுறவு அப்படிங்கிற வார்த்தைய வந்து உபயோகிச்சிருக்காங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. இந்த உடலுறவு அப்படின்ற வார்த்தைய வந்து சொல்றப்போ, அது வந்து கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். இந்த காலம் வரைக்குமே நமக்கு அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த கேள்வி பதில்கள் செக்ஷன் ஆகட்டும், ஒரு ஒரு செக்ஸ் டாக்டர்ட்ட போய் பேசுறதாகட்டும், இந்த ஒரு டெர்ம ரொம்பவே ஈஸியா யூஸ் பண்ணிருவாங்க. இன்னொரு நம்ம பழக்கத்துல இருக்கிற இன்னொரு சாதாரண வார்த்தை வந்து எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது விச் இன்டைரக்ட்லி மீன்ஸ் தட். ஆனா அத தாண்டி அந்த வார்த்தைய வந்து யூஸ் பண்றதுக்கு யாரும் பெருசா கூச்சப்படுறது இல்ல. உடலுறவு அப்படின்னா கூட ஓகே. ஓரளவுக்கு சரி நம்ம பேசிறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, புணர்ச்சி அப்படிங்கிறத சொல்றது கிடையாது. இப்ப விலங்குகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பீரியட் இருக்கும். அவங்க வந்து புணர்றதுக்கான ஒரு காலகட்டமா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ஸ வந்து அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சிருந்திருக்காங்க. பட் நமக்கும் வந்து மனிதர்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா இலக்கியங்கள்லலாம் வந்து இப்ப தலைவி வந்து ஒரு மாரி பிரெக்னன்ட்டா இருக்கிறப்ப தலைவன் வந்து பரத்தைய தேடி போவான். அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாசம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. மெல்ல மெல்ல அது இந்த இலக்கியங்கள்லலாம் அந்த விஷயங்கள் மறைக்கப்பட மறைக்கப்பட, இப்போதைக்கெல்லாம் வந்து அந்த விஷயங்கள ரொம்ப நெறைய இடங்கள்ல ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. காலத்துல வந்து ஒரு ஒரு ப்ரொக்ரியேஷனே வேண்டாம். அதாவது அடுத்த ஒரு தலைமுறையே வேணாம் அப்படின்னு நெனச்சு கூட ஒரு இன்டிமேட்டா இருக்கிறவங்கலாம் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அப்படி ஒரு மாற்றத்த நம்ம சமூகம் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சார் வந்து இந்த விஷயங்களெல்லாம் ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயங்களுக்குமே ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உண்டு. இப்ப நம்ம இத பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மாசத்துல வந்து தம்பதியினர பிரிச்சு வைப்பாங்க. வேணாம் அந்த மாசத்துல மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப வந்து நமக்கு சொல்லப்படுற ஒரு ஒரு உச்சபட்ச விஷயம் அப்படின்னா அதுதான். இல்ல சில பேர் வந்து கொஞ்சம் இந்த ரிகரஸா ஃபாலோ பண்றாங்க. ஒரு சில நாட்கள் சொல்லுவாங்க நோ அப்படின்ட்டு.
மற்றபடி வந்து நமக்கு இப்ப அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கிடையாது. அது வந்து நல்லா மாறிக்கிட்டே வந்துடுச்சு. ஸோ அந்த வகையில வந்து நான் அனிமல்ஸுக்கும், மனுஷங்களுக்கும் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து காலங்கள் மாற, மாற, மாற அடுத்த தலைமுறையை கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது மட்டுமே அதோடைய நோக்கமா இல்லாம, சந்தோஷம், மகிழ்ச்சி அதாவது 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டையும் உள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. அது ஒரு வெல்கமிங் சேஞ்ச் அப்படின்னு சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த ஒத்தான் அப்படிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தைய வந்து இலக்கியங்கள்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. அதாவது அது வந்து ஓழ்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இழ நான் ஸ்க்ரீன்ல காட்டுற இழு. ஏன்னா வந்து காலப்போக்குல மாறி, மாறி, மாறி தான் அது இந்த குண்டு லகரமா மாறியிருக்கு. இல்லன்னா இந்த ழகரமா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஓழ்தல் அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி வார்த்தைகள்லயும் சொல்லியிருக்காங்க. என்னென்னன்னா மிதித்தல், ஏறுதல், விழுதல், உழுதல். இதெல்லாமே வந்து அத டைரக்ட்டா சொல்ற மாதிரியான டெர்ம்ஸ். ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மட்டுமே வந்து கெட்ட வார்த்தையா மாறி, மற்ற வார்த்தைகள் எல்லாம் அதுக்கு நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்துருச்சு. அந்த வார்த்தையுடைய பொருட்களா இதெல்லாம் எழுதப்பட்டதுனால தான், ஓ! அது கெட்ட வார்த்தை. அதுக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு. அதே மாரி இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை நான் லவுடா சொல்ல வந்து நான் விரும்பல. அது அதுதான் இந்த புக்ல வந்து கடைசில ரீஇன்ஸ்டேட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமும் அதுதான். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தையில வந்து இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம இத சொல்ல முடியாதுன்ட்டு. இந்த குறிப்பிட்ட வார்த்தை வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சிருந்திருக்காங்க முன்னாடி காலத்துல. அதாவது வந்து யார் யார புணரலாம், யார் யார புணரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தைய வந்து நம்ம பிரிக்கிறப்பவே வந்து நமக்கு அந்த ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து எலாபரேட் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் நம்மலாம் அந்த ஸ்கூல்ல வந்து பயாலஜி டீச்சர் வந்து அந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற சாப்டர் வரப்ப ஓகே இதுல 5 மார்க் கொஸ்டின் வரும். நீங்கலாம் படிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருவாங்க. அத வந்து எடுத்து சொல்லிக் குடுக்குறது இந்த ஒரு காலகட்டத்தில மேபி கொஞ்சம் அந்த செக்ஸ் எஜுகேஷன்லாம் வந்ததுனால சொல்லிக் குடுக்கலாம். பட் இந்த பெரும்பாலான குழந்தைங்களுக்கு வந்து அந்த பார்ட்ட வந்து சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. இதுலருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் மட்டும் வரும். ஸோ நீங்க வந்து அத கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு போயிருவாங்க. ஏதாவது டவுட்ஸ்னா என்ட்ட தனியா வந்து கேள்வி வைப்பான்ட்டு போயிருவாங்க. நம்ம தமிழ்ல ஃபேமஸா இருக்கிற ஒரு எழுத்தாளரான உ.வே. சாமிநாத ஐயர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவர் வந்து 2 விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒண்ணு வந்து இந்த நூல்கள் எல்லாம் மறுபதிப்பு செஞ்சாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த மறுபதிப்பு எல்லாத்துலயுமே சார் வந்து எப்படின்னா, உவேஸ் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள்லாம் எதையுமே மாத்தக்கூடாது. நம்ம வந்து எசன்ஸ் அப்படியே கொண்டுட்டு வரணும்னு நம்புற ஒரு ஆளு. ஆனா, அவரே வந்துட்டு இந்த மாதிரியான வார்த்தைகள் நெறைய வார்த்தைகள வந்து மாத்தியிருக்காரு. மறுபதிப்பு வர வரையும் இந்த வார்த்தை வேண்டாம். இத நீக்கு, இத நீக்கு, இத நீக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த இலக்கியங்கள் எல்லாம் 9 பட்டு பார்ட்டே நீக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு மாரி இன்கம்ப்ளீட்டா இருக்கு படிக்கிறதுக்கேன்னு சார் சொல்லியிருக்காரு. ஏன்னா, நல்லா இவங்க பார்க்குறாங்க, இவங்க பேசுறாங்க. எல்லாம் வந்து இப்ப டப்புனு ஒரு உடல வந்து ஒரு 9, 10 பாட்ட காணோம். அடுத்து பார்க்குறப்ப வந்து அவங்க பிரெக்னன்ட்டா இருக்குன்னு நெனச்சுட்டேன். டேய் உடல் என்னடா நடந்ததுன்னு அவங்க சொல்ல மாட்றாங்களே அப்படிங்கிற மாரி இருந்திருக்கு. உவேசா அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நமக்கெல்லாம் இந்த பயாலஜி டீச்சர் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி அவரும் வந்து அவர் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அடல்ட் போர்ஷன் வர்றப்ப அவரும் வந்து அத நடத்தாம படிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அத பத்தின கேள்வி வந்து அவங்களுடைய பாடத்துல அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்திருக்காங்க. அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாணாக்கர்கள் சரியா மார்க் வாங்கல அப்படின்னா, டீச்சர்ஸ புடிச்சு நல்லா ஏறுன்னு ஏறுவாங்க. இவைங்க வந்து நான் சொல்லிக் குடுத்து மார்க் வாங்கல அப்படின்டா கூட சரி ஓகே படிக்கலன்ட்டு சொல்லிட்டு போயிரலாம். ஆனா நான் சொல்லிக் குடுக்காத ஒரு போர்ஷன்ல இருந்து இவ்ளோ பெரிய கேள்வி வந்திருக்கே! நம்ம தப்பு பண்ணிட்டோமோ! அப்படின்னு சொல்லி சார் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அந்த ஒரு சமயத்துல தான் வந்து சரி நம்ம ரிசல்ட் வரப்ப பார்த்துக்கலாம் இருக்கட்டும் அப்படின்ற மாரி நெனச்சிருக்காரு. ரிசல்ட் வர்றப்ப பார்த்தா எல்லாம் தெளிவா அந்த கேள்விக்கான பதில் எழுதி வச்சிருக்காய்ங்க. ஏய் எப்புட்றா நீங்கலாம் எழுதுனீங்க? அப்ப அதெல்லாம் நாங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோங்க. அப்ப பாருங்க நான் சொல்லிக் குடுத்த ஒரு பாடத்துல உங்களுக்கு ஆர்வம் இல்லன்னா, நான் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போன பாடத்த வந்து இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதையும் சார் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள மறைச்சு மறைச்சு வைக்கிறோம்னு நெனைக்கிறோம். பட் அது மறைச்சு மறைச்சு வைக்கிறது அது மனித மனம் ஒரு குரங்கு. நம்ம மறைக்கிறோம் அப்படின்ட்டா, போய் அதுல என்ன இருக்குன்னு பாரு. வா வா மாட்டுன வா. என்ன இருக்குன்னு நம்ம டெஃபினட்டா பார்த்தே ஆகணும். அந்த ஒரு இயல்பு வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மனிதர்களுக்கு மாறவே இல்ல அப்படிங்கிறத வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி வந்து சிவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு பெரிய காவியம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இத வந்து மனநூல் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட புத்தகத்துல தான் எல்லா ரீப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸையும் அப்படியே பேரோட தெளிவா போட்டிருந்திருக்காங்க. முலை அப்படின்னு பிரஸ்ட்ட சொல்லியிருக்காங்க. அல்கொல் அப்படின்னு பெண் உறுப்ப சொல்லியிருந்திருக்காங்க. புணர்ச்சி அப்படிங்கிற வார்த்தையே உபயோகிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த வார்த்தைகள் எல்லாமே இருக்கிறதுனால, இந்த புத்தகத்த வந்து நெறைய இடங்கள்ல வந்து அவ்வளவா பெருசாலாம் ஒண்ணும் இது பண்ணிக்கிறது கிடையாது. நெறைய இடங்கள் அப்படியே சொன்னாலும், ஏகப்பட்ட போர்ஷன்ஸ வந்து டப்பு டப்பு டப்புன்னு கட் பண்ணி தூக்கிட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சார் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருக்காரு. இதுல வந்து 2 வார்த்தைகள சொல்லியிருக்காரு. இருட்டு, வெளிச்சம். இருள் அப்படிங்கிறது இருத்தல். அதாவது உலகம் வந்து எப்பயுமே வந்து இருட்டுல தான் இருந்திருக்கு.
வெளிச்சம் அப்படிங்கிறது வெளிய இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே வந்துட்டு போற ஒரு ஒளி. சோ இருட்டு தான் வந்து நிலையானது. இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது அப்பப்ப வந்துட்டு போற விஷயம். ஆனா அந்த வார்த்தைகளே வந்து எனக்கு இந்த இருட்டு வெளிச்சம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இந்த போர்ஷன படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அது கொஞ்சம் கிளியராவே புரிய ஆரம்பிச்சுச்சு. ஓ! ஓகே. இதுதான் வார்த்தைகளோட அர்த்தமான்ட்டு. ஏன்னா ஓகே லைட் அண்ட் டார்க்னஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இவ்ளோ இதுல சூக்ஷமங்கள் இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சுச்சு. சார் வந்து ஒரு விஷயம் எல்லா வார்த்தைகளுக்குமான பண்புகள நம்ம தான் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம நெறைய வார்த்தைகள வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும் என்னுடைய கருத்த நான் சொல்றேன். வார்த்தைகள நார்மலைஸ் பண்றது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. ஏன்னா நான் இந்த வீடியோ பேசுறப்ப வந்து ஸ்கிரீன்ல வேர்ட்ஸ டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். பிகாஸ் அந்த வார்த்தைகள வந்து நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. இப்போ அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமே நமக்கு தெரிஞ்சு, ஓகே அது ஒரு நல்ல வார்த்தைன்னே நம்ம ஒரு சில வார்த்தைகள கொண்டுட்டு வந்தாலும், அத நம்மளால ஒரு பொது வெளியில டப்புன்னு பேசிற முடியுமா அப்படின்னா, ஐ ஹைலி டவுட். நம்மளால பண்ண முடியாது. இப்ப நான் ஒருத்தவங்கள ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு வீடியோல வந்து யாராவது ஒருத்தர பார்த்து இப்படி திட்டிட்டு இப்படி திட்டுறது கூட இல்ல. நான் அப்படி சொன்னேன் அப்படின்னாலே, "ஏய் என்ன இந்த பிள்ளை திட்டுது அக்கா, ஏன் திட்டுறீங்க?" அப்படின்னு தான் எல்லாருமே கேட்பாங்களே ஒழிய, "ஓ! இது ஒரு வார்த்தையா?" பிகாஸ் தட் இஸ் வாட் வி வர் டோல்ட் டூ டூ. நம்மள வந்து அதுதான் செய்ய சொல்லியிருக்காங்க இத்தன ஆண்டுகளா. சோ இத நார்மலைஸ் பண்றது மட்டும் எனக்கு பெர்சனலா அதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இந்த புத்தகம் வந்து நீங்க டெஃபினட்டாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாருடைய புத்தகங்கள்ல வந்து இன்னொரு புத்தகமான மாதுருபகன் பத்தியும் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதுவும் வந்து நம்ம சேனல்ல வந்து லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். சோ இதுதான் வந்து இந்த புத்தகம் நெடுகிலுமே சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த மாதிரியான வார்த்தைகள பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அண்ட் வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறது உண்ம. அது வந்து நம்ம எல்லாருமே ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா இதுல சொன்ன மாதிரி இந்த மாரி காப்பியங்கள், இந்த மாரி வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா? இதே மாதிரியே வந்து சில நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளா மாற்றப்பட்டு இன்றைய காலத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? ஏன்னா நான் சொன்னது வந்து அதுல ஒரு போர்ஷனா தான் இருக்கும். அதையும் தாண்டி நெறைய வார்த்தைகள்லாம் இருக்கு. அதோடைய ரியல் மீனிங்ஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, அந்த கமெண்ட்ல வந்து இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா, ஹைப் ஆப்ஷன் வரும். சோ ஹைப்பும் நமக்கு குடுங்க. அண்ட் யூ கேன் ஃபாலோ அஸ் ஆன் Instagram ஆல்சோ. Instagramலயும் நம்ம வந்து இதே பேர்ல தான் இருக்கோம். யூ கேன் ஃபாலோ மீ தேர். அண்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து வேற என்ன டாபிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து சொல்லுங்க. சோ தேங்க் யூ சோ மச் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.